வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இப்ப ஏஐல புது புது டிசைனை பிரமாதமா பண்றாங்க. அதுவும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய அந்த பிக்சர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. என் நண்பர் ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் ஒரு பிரமாதமான ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டு, அதாவது KH-237 அன்பறிவு ஃபிலிம் அந்த படத்தை அதுக்கு ஒரு ஜான்விக் மாதிரியான ஒரு டிசைன் பண்ணி கொடுத்திருந்தாரு. பிரமாதமா இருக்கு. பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உலகநாயகன் கமலஹாசன் பிரசன்ஸ் KH-237 அண்ட் அன்பறிவு ஃபிலிம் ப்ரொடியூசர் பை கமலஹாசன் மகேந்திரன். பின்னாடி ஈகிள் இஸ் கம்மிங்கிற மாதிரியான அந்த ஃபாண்ட் அது இருக்கு. ஜான்விக் ஸ்டைல்லே நிக்கிறாரு. பட் உலகநாயகன் கமலஹாசன் அவர் போட போறதில்லை. இனிமே கமலஹாசன் பிரசன்ஸ் தான் வரும். பட் அது வேற விஷயம். பட் இருந்தாலும் இந்த டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏஐல பயங்கரமா பண்றாங்க. இப்போ உள்ள தலைமுறை பயங்கரமா கலக்குன்னு கலக்குறாங்க. கமல்ஹாசன் அவர்கள் ரஜினிகாந்துக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. அதாவது எப்படின்னா, நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், நீங்க இன்னும் நிறைய வெற்றி பெறணும் அப்படின்னு பயங்கரமா ஏகப்பட்ட என் அன்பு நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், மென்மேலும் பல வெற்றிகள் பெருக, நலம் சூழ்க, மகிழ்ச்சி நிறைக, நீடுடி வாழ்க அப்படின்லாம் வாழ்த்திருந்தாரு அவர். ஆனா ரஜினிகாந்த் கமலஹாசன் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கல. இதுக்கப்புறம் பண்ணதுதான், ரஜினிகாந்த் பண்ணதுதான் ரொம்ப வன்மத்தை காமிக்கிற மாதிரி இருந்தது. என்னன்னா, ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. என்னன்னா, என்னுடைய பிறந்தநாள் அன்று என்னை மனதார வாழ்த்திய என்னுடைய அருமை நண்பர் தமிழக முதலமைச்சர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு MK ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மதிப்பிற்குரிய அன்பு தம்பி துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், ஆந்திர முதலமைச்சர் நண்பர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும், மற்றும் மதிப்பிற்குரிய திரு O பன்னீர்செல்வம், திரு வைகோ, திரு VK சசிகலா, திரு திருநாவுக்கரசர், திரு துரைமுருகன், திரு அன்புமணி ராமதாஸ், திரு TTV தினகரன், திரு அண்ணாமலை, திருமதி பிரேமலதா விஜயகாந்த், திரு திருமாவளவன், திரு வாசன், திரு AC சண்முகம், திரு சீமான், அன்பு தம்பி விஜய் மற்றும் என்னை வாழ்த்திய அனைத்து மத்திய மாநில அரசியல் நண்பர்களுக்கும், திரையுலகத்திலிருந்து நண்பர் திரு கமலஹாசன், திரு வைரமுத்து, திரு SP முத்துராமன் அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது எப்படின்னா, பிரேமலதா விஜயகாந்த், வைகோ, VK சசிகலா இவங்கெல்லாம் பெரிய அரசியல் தலைவர்களாம். சசிகலா பெரிய அரசியல் தலைவரா, திருநாவுக்கரசு பெரிய அரசியல் தலைவரா, TTV தினகரன் பெரிய அரசியல் தலைவரா. ஆனா கமலஹாசனை அவர் அரசியல் தலைவரா சேர்க்க மாட்டாராம். அவரை திரையுலகம் அப்படின்னு கொண்டு வருவாராம். அவருக்கு முன்னாடி விஜயை கொண்டு வருவாராம். ஸோ இது எப்படின்னா, இது நம்ம வாழ்த்துனதே தப்பு. இந்த மாதிரி ஆள்களுக்கு இவர் பெருந்தன்மையா நண்பர், 40 ஆண்டு கால நண்பர் அப்படின்னு இவர் பெருந்தன்மையா வாழ்த்துறாரு. அந்த முதுகுல குத்துறானுங்க. இதை தான் கமல் ரசிகர்கள் பயங்கரமா கோவப்பட்டு இன்னைக்கு பல பதிவுகளை பார்க்க முடிஞ்சது. என்னங்க இப்படி இந்த மாதிரி இல்ட்ரீட் பண்ணியிருக்காரு AG மௌரியா மாதிரியான அவரே ரொம்ப வருத்தப்பட்டு பதிவு போட்டிருந்தாரு. ஸோ இது இதுக்கு தான் நம்ம சங்காத்தமே வேண்டாங்கிறது. தேவையில்லாம போய் வாழ்த்து அசிங்கப்படுறதுக்கு, நம்ம பிறந்த நாளுக்கு அவங்க வாழ்த்துறதும் இல்லை, நமக்கு உரிய மரியாதை கொடுக்கறதும் இல்லை. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு இவரெல்லாம் போய் நம்ம வாழ்த்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியா இருக்கு. EVKS இளங்கோவன் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருந்தவர். இப்பொழுது ஈரோடு கிழக்குல MLA-வா இருந்தவர். இவர் EVK சம்பத்துடைய பையன், பெரியாருடைய சொந்தக்காரரு. பெரியாருடைய அந்த வரிசையில வருவாரு. அந்த இதுல சுலோச்சனா சம்பத்துடைய பையன். ஸோ இப்படி பல்வேறு விஷயங்கள். இவர் ஒரு தீவிர சிவாஜி ரசிகர். அவர் சிவாஜிக்கு அப்புறமாக அவருக்கு கமலஹாசன் அவர்களை பிடிக்கும். ஈரோடு கிழக்கு தொகுதியில இடைத்தேர்தல் நடந்த பொழுது இவர் முதல்ல தேனியில நின்னாரு. 40க்கு 40 திமுக ஜெயிச்சாங்க 2019. அதுல ஒரு தொகுதி மட்டும் தோத்து போனாங்க. 40க்கு 39 ஜெயிச்சாங்க. தேனியில மட்டும் O பன்னீர்செல்வத்தோட பையன் OP ரவீந்திரநாத் ஜெயிச்சாரு. அந்த தொகுதியில EVKS இளங்கோவன் தோத்து போனாரு. அந்த தொகுதியில பின்னாடி ஈரோடு இடைத்தேர்தல் வந்தது. ஈரோடு கிழக்குக்கு அந்த இடைத்தேர்தலில் இவரை சட்டமன்ற வேட்பாளராக நிப்பாட்டினாங்க. அதுக்கு முன்னாடி அவருடைய மகன் இறந்துட்டாரு. அதுவே அவரை ரொம்ப பாதிச்சது. ஏன்னா மகன் உயிரோட இருக்கும் பொழுது, மகன் இறந்த பிறகு தந்தை உயிரோடு இருக்கிற மாதிரி அவர் சொன்னாரு, நான் இருக்கேன், என் பையன் போயிட்டான்,
இதை விட எனக்கு வருத்தம் வேற என்னன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. புத்திர சோகம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சோகம் அவருக்கு ஏற்பட்டது. இதுல வந்து அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன்ல நின்னாரு. கட்சி இவர் ஸ்டாலினே முதல்ல நிக்கலனாரு, ஸ்டாலினே கேட்டுக்கிட்டதுனால நின்னாரு. அவருக்கு பல உடல் நல குறைவுகள், நுரையீரல்ல வந்து தொற்று, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்தது, ஃபீவர்லாம் இருந்தது. இன்று காலை வந்து அவர் காலமானார். காலையில 10 மணிக்கு 10:10 அவர் காலமானார் அப்படிங்கிற செய்தி வந்தது. அவருக்கு, அதாவது காங்கிரஸ் கட்சிக்கும் அவரை சார்ந்த தொண்டர்களுக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் கமலஹாசன் அவர்கள் இது சம்பந்தமா பதிவு போடல. ஈரோடு கிழக்குல வந்து அவருக்காக பிரச்சாரம் செய்தார், EVKS பிரச்சாரம் செய்தார், காங்கிரஸ் கட்சிக்காக பிரச்சாரம் செய்தார் கமலஹாசன். அவர் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றார். அது வந்து திமுக கூட்டணி கட்சிக்கு கிடைத்த வாக்குகள், அதுல நம்முடைய பங்கும் இருக்கு. சோ அவர் வந்து EVKS மீது மிகுந்த மரியாதை உள்ளவர். அவரும் கமல்னா ரொம்ப பிடிக்கும். கமலுடைய நடிப்பா இருக்கட்டும், பல விஷயங்கள் வந்து அவர் பாராட்டி பேசியிருக்கார். அவருடைய மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கல்கள். கமல்ஹாசன் அவர்களுக்கும் பாலச்சந்தர் அவர்களுக்குமான நட்பு அப்படிங்கிறது வந்து ஒரு தந்தை மகனான நட்பு. பாலச்சந்தருக்கு வந்து கமலஹாசன் அவ்வளவு பிடிக்கும். தன்னுடைய ஃபேவரட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு அவர் அந்த ஸ்தானத்துல வச்சிருப்பாரு. கமலுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ரொம்ப வருத்தப்படுவாரு. விஸ்வரூபம் பிரச்சனை வந்த பொழுது அழுதுட்டாராம், வீட்டுல பயங்கரமா அழுது வருத்தப்பட்டாரா. அந்த புஷ்பா கந்தசாமி பேட்டி கொடுத்திருக்காங்க. புஷ்பா கந்தசாமி கிட்டத்தட்ட அவங்க வந்து தீவிரமான கமல் ரசிகை. கமல் ரஜினி 2 பேர் இருந்தாலும், ரஜினி அவங்க கம்பெனியில நடிச்சிருந்தாலும், கமல் நடிச்சிருந்தாலும், அவங்க வந்து தீவிர கமல் ரசிகை. அவங்க அபூர்வ ராகங்கள் அந்த காலகட்டத்துல எல்லாம் கமலஹாசன் வந்து ஹாட் திராபு, நான் தீவிர கமல் ரசிகை. அவருடைய படங்கள் எல்லாம் ப்ரீவியூல பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 36 படங்கள் அப்பாவோட பண்ணியிருக்காரு. சோ அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விஸ்வரூபம் இதப்ப எங்களெல்லாம் போக சொல்லிட்டாரு, அவங்க 2 பேர் மட்டும் பாத்துக்கிட்டாங்க, வர சொல்லிட்டாரு, கமலை வர சொல்லுன்னு சொல்லி கமல் சார் வந்து பாலச்சந்தர் அவரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கமல்னா ஒரு தனிப்பட்ட பாசம் அவருக்கு, எப்பொழுதுமே கமல் நல்லா இருக்கணும்னு நினைச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இவர் ரகுராம் மாஸ்டர்லாம் கமல் சார் பர்த்டேக்கு இது பண்ற மாதிரி, என்ன சொல்றது, கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாலச்சந்தருக்கும் கமல்னா ஒரு, ஏன்னா அவருடைய சிஷ்யர்கள்லயே பெஸ்ட் கமல் தானே, கமல மிஞ்சினி யாரும் இல்லையே. அதனால அவருக்கு கமல்னா அவ்வளவு பிடிக்கும். அதாவது எல்லா நடிகர்களுமே, அதாவது பெரும்பாலான நடிகர்கள் சொல்றது என்னன்னா, நான் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது ரஜினி ரசிகனா இருந்தேன், விவரம் தெரியாத பொழுது. எனக்கு விவரம் தெரிந்த பிறகு நான் வந்து கமல் ரசிகனா மாறிட்டேன். அதுக்கு என்ன காரணம்னா, சின்ன வயசுல எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா நான் காலேஜ் படிக்கும் பொழுது நான் தேவர் மகன் படத்தை பார்த்தேன், சத்யா படத்தை பார்த்தேன். அந்த படங்கள்லாம் பார்க்குறப்ப அந்த படத்துடைய ஆழம், அந்த படத்துடைய டெப்த்து, அந்த படத்துடைய நுணுக்கம், இது எல்லாமே அப்பதான் புரியுது. ஆஹா, என்னடா பண்ணியிருக்காரு இவரு, சத்யா படத்துல அந்த காலத்திலேயே இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம தேவர் மகன் படம் என்ன மாதிரியான ஒரு படம், அதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளவு அதோடைய அருமை எல்லாம் அப்பதான் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஃபுல்லா கமல் சார் படங்களை தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சேன். அதனுடைய நுணுக்கங்கள், கமல் சாருடைய எக்ஸ்பிரஷனு, அவர் எந்த மாதிரி கெட்டப்புக்கு மெனக்கடுறாரு, புதுசு புதுசா எப்படி அவர் யோசிக்கிறாரு, இதெல்லாம் ஃபுல்லா பார்க்கறதா என்னோட வேலையா இருந்ததுன்னு சொல்லி அசோக் செல்வன் இப்போ ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல சொல்லியிருக்காரு, இது சகஜம் தானே, விவரம் தெரியாம இருக்கிறப்பையும் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல, வளரணும் இல்ல, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதானே வளர்ச்சி. சோ வளர்றப்ப கமல் ரசிகனா இருக்கிறது தானே முறை.